டைம் ஜோன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க? டேலைட் சேவிங்னா சன்லைட்டை சேர்த்து வைக்கிறதா? இன்டர்நேஷனல் டேட் லைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைம் ஜோன்ஸை பற்றி தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளாஷ்பேக் ஃபேரி. நம்ம சேனல் புதுசாக இருக்கவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும். டைம் ஜோன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லயும் டைம் கீப்பர்ஸ்னு ஒரு ப்ரொஃபஷனே இருந்துச்சு. பேசிக்கா அவங்க வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள உச்சி வெயில் எப்போ வருதுன்னு பார்த்து கிளாக் டவர்ல போய் அங்க இருக்கிற கிளாக்ல 12 o'clock செட் பண்றது தான். ஒரு ஊர்ல கிளாக் டவரே இல்லைன்னா அந்த ஊர்ல இருக்க வாட்ச் மெக்கானிக்கோட ஷாப்ஸுக்கு போய் டைம் செட் பண்ணிட்டு வரணும். டைம் செட் பண்றது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு வீட்டுக்கு போய் இதே டைமை டெய்லி செட் பண்ணணும். இமேஜின் பண்ணி பாருங்க, டெய்லி 12 மணிக்கு மத்தியானம் ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வருவாரு. வந்து ஒண்ணும் பண்ண மாட்டாரு, உங்க கிளாக்ல 12 மணின்னு செட் பண்ணிட்டு போவாரு. அதுக்கு நீங்க காசும் கொடுக்கணும். 19th centuryக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு நிலைமை. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டைமிங் இருந்ததுனால நீங்க எப்பெல்லாம் ஊரை விட்டு வெளியூருக்கு போறீங்களோ அப்பெல்லாம் உங்க வாட்ச்ல டைம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கூட அவங்களுக்கு பெரிய வேலையா தெரியல. ஆனா எப்ப ரயில்வேஸ்னு ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்துச்சோ அங்க ஆரம்பிச்சது பிரச்சனை. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை விட்டு தள்ளி இருக்க தாய்லாந்துக்கும் நமக்கும் டைம் டிஃபரன்ஸ் இருந்தா பரவாயில்ல, ஆனா நமக்கு பக்கத்திலே இருக்க பாலக்காடு 10 நிமிஷம் டைம் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா பிரச்சனை தானே. அப்ப 5 மணிக்கு வரும்னு சொன்ன ட்ரெயின் 5:15 தான் வரும். ஆனா அடுத்த ஸ்டேஷன்ல பார்த்தா அந்த ஊரோட டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கெடியூல் பண்ணியிருக்கும். இந்த டைமிங்ஸ் தகராதுனாலேயே எனக்கு ட்ரெயினே வேணாம் போங்கடான்னு நிறைய பேர் போயிட்டாங்க. இதனாலே ரயில்வே கம்பெனிஸ்க்கு பெரிய பெரிய லாஸும் வந்துச்சு. இந்த டைமிங் தகராறுக்கு ஏதாவது பிராக்டிகல் பாசிபிள் சொல்யூஷன் இருக்கா தேடும்போது தான் 1878ல ஒரு ஸ்காட்டிஷ் பவுண்ட் கெனடியன் சர் சான்ஃபோர்ட் ஃபிளெமிங்கிறவர் வேர்ல்ட் வைட் டைம் ஜோன்ஸ்ங்கிற கான்செப்டை ப்ரொபோஸ் பண்றாரு. இந்த கான்செப்டை ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச 2 ஃபேக்டர்ஸ்ல தான் கொண்டு வராரு. அது என்னன்னா, 1 rotation equal to 360 degrees and 1 day is equal to 24 hours. அதனால நம்ம 24 longitudes பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு லாங்கிடியூடுக்கும் நடுவில் 360/24 ஈக்குவல்ஸ் 15 டிகிரி கேப்பும் விடுறாங்க. இந்த லைன்ஸை கத்தி வச்சு வெட்டினாரா, கப்பலில் போய் கட்டினாராலாம் முட்டாள்தனமாக கேட்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே இமேஜினரி லைன்ஸ் தான். இதுக்கு பேரை மெரிடியன்ஸ்னு சொல்லுவாங்க. US ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இந்த கான்செப்டை 18 November 1883 அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 1884 அக்டோபர்ல ஒரு இன்டர்நேஷனல் பிரைமரி யூனியன் கான்ஃபரன்ஸும் நடந்துச்சு. அங்கதான் இந்த டைம் ஜோன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இங்கிலாந்துல இருக்க கிரீன்விச்சை செலக்ட் பண்ணாங்க. இதை யூஎஸ்ல இருக்க பல ஸ்டேட்ஸ் பாய்காட் டைம் ஜோன்ஸ்னு புரட்சியெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் 1918ல ஸ்டாண்டர்ட் டைம் ஆக்ட்னு யூஎஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் யூஎஸ்ல இருக்க எல்லா ஸ்டேட்ஸும் இந்த டைமை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. லெஃப்ட் இருந்தா ரைட் இருக்கும், டே இருந்தா நைட் இருக்குங்கிற மாதிரி இந்த பிரைமரி லைனுக்கு ஒரு ஆப்போசிட் லைனும் இருக்கு. ஆனா இதை பத்தி சொல்லியே தராம நம்ம ஸ்கூல்லாம் சதி செஞ்சுட்டாங்க. அதுதான் இந்த இன்டர்நேஷனல் டேட் லைன். இது பிரைமரி லைனுக்கு ரஃப்லி 180 degrees ஆப்போசிட்ல இருக்க ஒரு லைன். இந்த லைனோட ஸ்பெஷாலிட்டி என்னதான், இங்கிருந்து தான் நம்ம கேலண்டர்ல இருந்து டேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இந்த லைனுக்கு லெஃப்ட்ல இருக்க கண்ட்ரீஸ்லாம் நெக்ஸ்ட் டேவோட டேட் இருந்தா, இந்த லைனுக்கு ரைட்ல இருக்க கண்ட்ரீஸ்லாம் ப்ரீவியஸ் டேவோட டேட் இருக்கும். அதாவது இந்த லைனுக்கு ரைட்ல இருக்க கண்ட்ரீஸ்லாம் September 5 இருந்துச்சுன்னா லெஃப்ட்ல இருக்க கண்ட்ரீஸ்க்கு September 6 இருக்கும். அப்ப இந்த லைனை தாண்டிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் டைம் டிராவலர் தானே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க உலகத்துல ஒரே நேரத்துல 3 டைம் ஜோன்ஸ்ல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்கதான் இருக்கணும். இதுதான் நார்வேல இருக்கிற ட்ரிப் பாயிண்ட். இது பின்லாந்து, ரஷ்யா, நார்வேன்னு 3 கண்ட்ரிக்கும் இருக்கிற காமன் பார்டர். இங்க சென்ட்ரல் யூரோப்பியன் டைம் இருக்கு, ஈஸ்டர்ன் யூரோப்பியன் டைம் இருக்கு, அண்ட் ஃபர்தர் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் டைம்னு 3 டைம் ஜோன்ஸும் ஒன்னா இருக்கு. இந்த ட்ரிப் பாயிண்ட்க்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பின்லாண்ட்லயோ ரஷ்யாலயோ போக முடியாது, நார்வேல தான் போய் பார்க்கணும். ஏன்னா பின்லாண்டும் ரஷ்யாவும் இந்த இடத்த பப்ளிக் வியூயிங்ல இருந்து தடை செஞ்சுட்டாங்க. இதுவே நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து கொஞ்சம் நேஷனல் லெவல்ல வந்தோம்னா நம்ம கண்ட்ரிலே 3 டைம் ஜோன்ஸ் பாஸ் ஆகுது. ஆனா நம்ம இதுக்கெல்லாம் சென்ட்ரல்ல இருக்கிற 82.5 டிகிரி ஈஸ்ட்ங்கிற லாங்கிடியூட் தான் எடுத்துக்கிட்டோம். இந்த லாங்கிடியூட் எந்த ஊர்ல பாஸ் ஆகி போகுதுன்னு கேட்டீங்கன்னா, யூபியில அலகாபாத்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மிர்சாப்பூர்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு, அந்த ஊரை பாஸ் பண்ணி தான் இந்த லாங்கிடியூட் போகுது. அதை தான் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமாவும் எடுத்துக்கிட்டோம். என்னைக்கு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை அடாப்ட் பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, அதுவும் இந்த மாசத்துல தான் September 1st 1947 தான் நம்ம ISTயை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். உங்க போன் எல்லாத்துலயும் டேலைட் சேவிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனா அப்படின்னா என்னன்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. இதை 1895ல ஜார்ஜ் ஹட்சன்ங்கிற ஒரு கிவி என்டமாலஜிஸ்ட் தான் கொண்டு வந்தாரு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் லாங் அகோ நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ போயிட்டு இருந்தப்போ சீக்கிரமா கிளம்பணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல இருக்க கிளாக்கை 5-10 நிமிஷம் ஃபாஸ்டா வச்சுட்டு கிளம்புவோம். அதே மாதிரி தான் இந்த டேலைட் சேவிங்கும். சம்மர் சீசன் ஷார்ட்டா இருக்கிற கண்ட்ரீஸ்ல அவங்க டே டைம் அதிகமா யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவங்க கிளாக்ஸை 1 hour அட்வான்ஸாவோ இல்லை 1 hour பெயிண்டாவோ வச்சுக்கோங்க. அதுதான் டேலைட் சேவிங். ஸ்ப்ரிங் சீசன் வந்தோடனே அந்த நாள்
1 hour முன்னாடியே ஆரம்பிக்கிற மாதிரி அவங்க கிளாக்ஸை செட் பண்ணிடுவாங்க. இதை ஸ்ப்ரிங் ஃபார்வர்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆட்டம் சீசன் வந்தோடனே அவங்க கிளாக்ஸை 1 hour லேட்டாக வச்சுக்குவாங்க. அதை ஃபால் பேக்னு சொல்லுவாங்க. இந்த டேலைட் சேவிங் சிஸ்டம் US, கனடா, மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் யூரோப், சம் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து ஓவர் 70 கண்ட்ரீஸ் ஃபாலோ பண்றாங்க. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரில வர ஸ்ப்ரிங் சீசன்ல ஒவ்வொரு நாளும் 25 hours இருக்கும். அதே மாதிரி ஆட்டம் சீசன்ல வெறும் 23 hours தான் இருக்கும். மற்ற நாள்லாம் 24 hours தான் இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி ஒரு நாளில் எவ்வளோ ஆஸ்ன்னு கேட்டால் டேலைட் சேவிங் இருக்கும்போது கேட்குறீங்களா இல்லை இல்லாத போது கேட்குறீங்களான்னு தெளிவாக கேட்டு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம இந்தியாவில், ஏஷியாவில், ஆஃப்ரிக்காவில் இங்கெல்லாம் இது ஃபாலோ பண்ணுறது இல்லை. இங்கே இது அவசியமே இல்லை. ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஒவ்வொரு சீசனும் ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கு. இதே மாதிரி டிஆர்பி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இங்கே கிளிக் பண்ணுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இங்கே கிளிக் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகான் நமக்கு அவளுக்கு மாற்றி விட்டுருங்க. அப்போ தான் உங்கள் வீட்டு வீடியோ, நான் போடுற வீடியோன்னு எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். பாய்.